கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள கடைபிடிக்கணும் டாக்டர்? முக்கியமா கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்பவே அவசியம். இப்போ நெறைய பெண்கள் வந்து கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் இல்லாம மாதவிடாய் பிரச்சனைகளால கஷ்டப்படுறாங்க. கட்டிகளால கஷ்டப்படுறாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால, ஹெவி ஃப்ளோனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஏஜ்ல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஏஜ்ல இருந்தே நம்ம வந்து அந்த கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தான், அது மெனோபாஸ் ஆகுற வரைக்கும் அந்த கர்ப்பப்பை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். கட்டிகளோ, இல்ல நீர் கட்டிகளோ எதுவும் வராம பார்த்துக்க முடியும். அந்த மாரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராம இருக்கறதுக்கு நெறைய வந்து நெறைய கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர், ரீஃபைண்ட் ஆயில் அது மாரி ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய மைதா, பாஸ்தா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு, நெறைய வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆர்கானிக் ரைஸ் வந்து மாத்திக்கலாம். முக்கியமா பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிக் ரைஸ் இருக்கு. அந்த ஆர்கானிக் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்துக்குன்னு சிறப்பா குடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அரிசி. நம்ம பட்டத்தீட்டப்பட்ட இந்த அரிசியெல்லாம் விட்டுட்டு, இந்த பூங்கார் அரிசியோ, கருப்பு கவுனியோ, இந்த மாரியான மூலிகை அந்த ஆர்கானிக் ரைஸஸ்லாம் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே, மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல ரைஸ் தான் இருக்கும். அதுல இந்த ரைஸ் வந்து நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் பெண்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும்.